வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்னீஷியம் நைட்ரேட்ன்ற உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கார்டன் டிப்ஸ் வேணும், இல்லை ரோஜா செடிகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியலனா நீங்கள் கண்டிப்பாக சாய் ஹைடெக் நர்சரி கார்டனை சொல்லிக் கொடுக்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் செடிகள் வாங்கி தான் நீங்கள் இந்த டிப்ஸை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரிப்ளை வந்து சரியான முறையில் எப்படி அதை வளர்க்கணும், என்ன மாதிரியான ப்ராசஸ் செய்யணும் அப்படின்றத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வேணுன்றவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பயனடையலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் நைட்ரேட்னு சொல்லுவாங்க. இந்த உரத்தை நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம், செடிகளுக்கு இது பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்றது இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு உரத்தை பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேச தான் போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெக்னீஷியம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, தாவரத்துடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துகிறோம். ஒரு முக்கிய ஊட்டச்சத்துன்னு நம்ம சொல்லலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் இருந்தால் நம்ம ஒளிச்சேர்க்கை நடைபெற்று நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளைபொருளே தரும். சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொருளை கொடுத்தோன்னா அதுலேருந்து நிறைய ப்ராடக்ட்டை நம்மளால் எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோஜா செடியை நட்டோன்னா நம்ம அதுலேருந்து நிறைய பூக்களை வந்து நம்மளால் பெற முடியும். அதுதான் நம்ம ரிசல்ட். எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குறது, நம்ம ஒன்று செஞ்சோன்னா அதுலேருந்து எல்லாருமே ரிசல்ட்டை தான் நம்ம எதிர்பார்க்குவோம். பட் அதுக்கான உழைப்பை வந்து நம்ம எந்த அளவுக்கு போடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணுங்க. நம்ம வாழ்க்கையிலையும் சரி, எதுலேயுமே சரி, நம்ம வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ரிசல்ட்டுன்றது வந்து நீங்கள் உழைச்சிட்டே இருந்தால் போதுமானதுங்க. ரிசல்ட் வந்து அது பாட்டு நீங்கள் கிடச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்த்து அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். வாழ்க்கையிலையும் சரிங்க, நம்மளுடைய பிளான்ட்லேயும் சரிங்க. ஸோ ஒரே மாதிரி தான். ஒவ்வொருத்தருடைய பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கினாலே நம்ம ஈஸியாக கற்றுக்கலாங்க. கார்டனுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்பில் நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கக்கூடிய இடமும் பார்த்திங்கனாலும் சரி, ஒரு நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா அந்த கார்டன் தாங்க. எல்லா பூங்காக்களிலுமே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எவர் கிரீனாக இருக்கும். ஸோ அந்த இடத்த பார்க்குறதுக்கும் சரி, ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நீர்வீழ்ச்சியில் கார்டன் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ கார்டனுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான ஒரு இடத்த தனித்துவமாக உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம அது வந்து செயற்கையாக உருவாக்குறோம். பட் இயற்கையாக இருக்கிற இடத்த பார்த்து ரசிக்கிறப்போ இருக்கிற மனமகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஸோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக இதை அனுபவிச்சிருப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறப்பையும் சரி, நம்மளுடைய வீட்லேயும் சரி, எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக நம்மளால் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கார்டனிங். ஓகேங்களா? நம்ம எங்கேயோ போயிட்டோம், பேசிட்டோம். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க உரம் தான் மெக்னீஷியம் நைட்ரேட். இந்த உரம் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா செடிகள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி தாமதப்படும் சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா உங்களுடைய செடியினுடைய வளர்ச்சியை வந்து சரி பண்ண முடியுங்க. சரிங்களா? இது வந்து எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஸ்பேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம் வந்து குறைவாக இருந்ததுன்னா என்னென்னா, டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி தடைப்படும். 2வது வந்து பார்த்திங்கன்னா விளைச்சலை வந்து டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறமா செடி வந்து ரொம்ப மோசமாக மாறிடும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதனால் இந்த மாதிரியான தப்புகளை நீங்கள் செஞ்சிட வேண்டாம். அதனால் நம்ம சொல்லிக் கொடுக்குற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான பலன் கிடைக்க தான் போகுது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெக்னீஷியம் குறைபாடு எப்படி கண்டுபிடிச்சி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இங்கே ஒரு இலைகள் வச்சுருக்கேன் இல்லையா? நீங்கள் நிறைய நேரமாக இந்த இலையை வச்சு தான் வீடியோ போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்காக போட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து எல்லாமே முதிர்ந்த இலைகள் தான். இதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நரம்பு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக மாறிடும். அதை வந்து சரி பண்ணுறதுக்காக அந்த மெக்னீஷியம் நைட்ரேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முதிர்ந்த இலைகளை தான் அஃபெக்ட் பண்ணோம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இளம் தளிர்களையுமே அஃபெக்ட் பண்ணுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய செடி எல்லோவிஷாக இருக்கிறதுக்கான காரணம் இதுவும் ஒன்று தான். அதிகமான எல்லோவிஷாக இருக்கக்கூடிய பிளான்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இட்லி பூச்செடியும் பார்த்துருக்கலாங்க. நிறைய பேர் எல்லோ கலராக மாறி இருக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாதமும் இந்த மாதிரியான குறைபாடு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். நாம் பார்த்த வரைக்கும் இது ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்கான குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்னீஷியம் நைட்ரேட்டுன்றது சொல்லலாங்க. ஸோ இதுதான் அப்படின்றது சொல்ல இல்லைனாலும் இந்த மாதிரியான இஷ்யூஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 கிராம்ஸ் எடுத்துகிட்டு 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் செடி மேலே ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா உங்களுடைய செடியை நல்லா மென்மேலும் வளர நம்ம வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒவ்வொரு செடிகளுமே நம்ம பார்த்து வளர்க்குறப்போ நம்மளுடைய மன நிம்மதியும் சரி, நம்மளுடைய செடிகளுக்கும் நல்ல உரமாக பயன்படுங்க.
இந்த உரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய செடிகளும் நீங்கள் பராமரிக்கலாங்க. அதன் பிறகு செடிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரம் கொடுத்த பிறகு கண்டிப்பாக வாட்டர் கொடுக்கணுங்க. அதை நீங்கள் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்ல இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய வீடியோஸ் வந்து திக்கி திக்கி பேசுனால எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து நான் கிளியராக பேச முயற்சி பண்ணுறேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் டே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டுங்க. தேங்க்யூ. பபாய். ஹாப்பி கார்டனிங். பாய்.